பா சித்ரா, தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் திருச்சி மாவட்ட செயலாளர். நாங்கள் வந்து இன்னைக்கு காத்திருப்பு போராட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு இறங்கி இருக்கிறோம். பல முறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கோம், இயக்குநரை சந்தித்து பேசியிருக்கோம். அவங்க 30 நாள் விடுமுறை தருவான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் போய் எங்களை மாநில நிர்வாகி கேட்கும்போது அவங்க 30 நாள் விடுமுறை அளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சின்ன குழந்தைங்களை வச்சு இருக்க எங்களுக்கு நிச்சயம் மே மாத விடுமுறை எங்களுக்கு வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் நாங்கள் பல போராட்டங்களில் இறங்கி நாங்கள் போராடும் பொழுது இந்நாள் முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த போராட்டத்தை கைவிடுங்க, நாங்க நிச்சயம் ஆட்சிக்கு வரும் பொழுது உங்களுக்கு நாங்க பணி நிரந்தரம் நாங்க செய்யறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில எங்களை சேர்த்திருந்தாங்க. இப்ப 4.5 வருடம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 மாத காலம் தான் இருக்கு. இன்ன வரைக்கும் இயக்குனரோ இல்ல தலைமைச் செயலரோ எங்களுடைய துறை அமைச்சரோ எங்களை கூப்பிட்டு இன்ன வரைக்கும் பேசி உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றுவோங்கிறது இன்னும் அவங்க சொல்லவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் கேப்சாங்கிற முறையை இந்த மாசத்துலேருந்து எங்களை கொண்டு எல்லாருடைய குழந்தைங்களையும் 0 to 5 வயது உள்ள குழந்தைங்களை போட்டோ எடுக்கணும், ஃபேஸ் கேப்ஸ் எடுக்கணும். பிஎன்சி குழந்தை பிறந்து இருக்கவங்களை கூட கூட்டிகிட்டு அவங்கள மாசமாக இருக்கிறவங்க 10 மாசமாக இருந்தாலும் அவங்கள எங்களுடைய அங்கன்வாடி மையத்துக்கு கொண்டு ஃபேஸ் கேப்சாங்கிற முறையில் எங்களை செல்லை வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். அது இப்போ நெட்வொர்க் எதுவுமே கிடைக்காதனால எங்களுக்கு அது சரிவர செய்ய முடியலை. அதனால பயனாளிகள் யாராலையும் பயனடைய முடியலை. இந்த ஃபேஸ் கேப்சா முறையை உடனடியாக நிப்பாட்டணும். எங்களுக்கு மே மாதம் 30 நாள் விடுமுறை வேணும். அடுத்து எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனே முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றணும். இது 3 இப்போதைக்கு எங்களுக்கு செய்ய வேண்டியது. இது செய்யல அப்படின்னாக்கா நாங்கள் தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். இந்த காத்திருப்பு போராட்டமும் அவங்க இந்த மே மாதம் 30 நாள் விடுமுறை கொடுத்தாதான் நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் கலைவோம். அது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். மே மாதம் எங்களுக்கு ஒரு 7 நாள் மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 15 நாள் கொடுத்தாங்க. இந்த 15 நாளில் நாங்கள் மீதி 15 நாளைக்கு அவங்களுக்கு டிஹெச்ஆர் வீட்டிலேயே கொண்டு போய் அந்த மாவு, முட்டை, அரிசி இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த மாதம் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் அதை இயக்குனர் அவர்கள் ஏற்றுக்கல. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறனால சின்ன குழந்தைங்களை யாரும் எங்களுக்கு மையத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு குழந்தை மையத்தில் 20 குழந்தைன்னா அந்த 20 குழந்தையும் கொண்டாந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்க அவங்க பள்ளியில் இருக்க விடுமுறை, அக்கா அண்ணன் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் அந்த சின்ன குழந்தைய கொண்டுட்டு விட சொல்லி அவங்க பேரண்ட்டை நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களும் விட மறுக்கிறாங்க. அதனால அங்கன்வாடி மையத்துக்கு எங்களுக்கு 30 நாள் விடுமுறை வேணும்னு இந்த அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது நீங்கள் கேட்டிங்கனாக்கா நாங்கள் வருஷம் இப்போன்னு இல்லை, நாங்கள் 50 ஆண்டு காலமாக நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு அரசையும் நம்பி நாங்கள் ஏமாந்துருக்கோம். இந்த அரசு எங்களுக்கு செய்யும், அடுத்து இந்த அரசு செய்யும் நினச்சி தான் நாங்கள் ஒவ்வொரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் 50 ஆண்டு ஆகியும் எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது. எங்களுடைய வேலைக்கான சம்பளமே எங்களுக்கு இல்லை. இன்னைக்கு 35 வருடம் பணி முடித்து நாங்கள் வீட்டுக்கு போகும்போது வெறும் 2000 மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு பென்ஷன், சம்பளத்தில் பாதி பென்ஷன் வேணும்னு கேட்டிருக்கோம். எங்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு கேட்டிருக்கோம். இங்கே 35 வருடம் ஆனாலும் எங்களுக்கு பதவி உயர்வுங்கிறது இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வருடம் வேலை பார்த்துக்கூடியவங்க 24,000 தான் சம்பளமே நாங்கள் வாங்குறோம். எங்களுடைய உழைப்பை பூரா நாங்கள் இங்கே கொடுத்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு ஓய்வு பெறும் பொழுது எங்களுக்கு அந்த வருமானமும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுனால கட்டாயம் எங்களுக்கு ஓய்வூதியம் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி போராடிட்டு இருக்கிறோம். ஓகே. பா சித்ரா, மாவட்ட செயலாளர், திருச்சி மாவட்டம். ரம்யா சொல்றது கீழே தான் வச்சிருப்பாரு, மேலேயா இருக்கும் கேளு நடந்து தெரியல. ரம்யா சொல்றது வெயில்